வணக்கம் நண்பா, நான் உங்க ஸ்டடி பாய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம சேனலில் பென்டெனோட அன்யூஸ்டு ஏலியன்ஸோட லிஸ்ட்டை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் 3 ஏலியன்ஸோட ஆரிஜினை பற்றி நம்ம ரொம்பவே தெளிவாக பார்த்து முடிச்சாச்சு. நீங்கள் இன்னும் அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸில் இருக்க லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் 4வது அன்யூஸ்டு ஏலியனான பிசிசிஸ் ப்ரீமான் அப்படிங்கிற ஏலியன் ஸ்பீசிஸை பற்றி தான் ரொம்பவே தெளிவாக பார்க்க போகிறோம். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் நம்ம பிசிசிஸ் ப்ரீமான் அப்படிங்கிற ஏலியன் ஸ்பீசிஸை பற்றி தான் ரொம்பவே தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த ஏலியனை கிளாசிக் சீரிஸில் வரக்கூடிய ஹண்டட் அப்படிங்கிற எபிசோடில் தான் முதல்ல அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இந்த ஏலியனை பார்த்தீங்க அப்படின்னா அதோட உடல் முழுக்க நிறைய மெக்கானிக்கல் பார்ட்ஸ் இருக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அதனாலேயே நிறைய பேர் என்ன நினச்சிருவாங்க அப்படின்னா இந்த வகை ஏலியன் வந்து இது வந்து ரோபோட் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினச்சிருப்பீங்க. ஆனால் இது ரோபோட்டு கிடையாது. இது வந்து பார்க்க ரோபோட் மாதிரி இருந்தாலும் இது ஒரு ஏலியன் தான் அப்படிங்கிறத தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சரி, அப்போ அது பார்க்க ரோபோட் மாதிரி இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஹோம் வேர்ல்டு பேர் வந்து பிசிசிஸ். அதாவது நம்ம ரிப்ஜாஸ் இருக்குது பார்த்தீங்களா, ரிப்ஜாஸோட ஹோம் வேர்ல்டு தான் இதோட ஹோம் வேர்ல்டும். 2 ஸ்பீசிஸுமே ஒரே கிரகத்தில் தான் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடந்துச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பீசிஸுக்கும் பைரனைட்னு சொல்லக்கூடிய நம்ம ஹீட் பிளாஸ்ட் ஸ்பீசிஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டுக்கும் நடுவில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய யுத்தத்தினால இந்த பிசிசிஸ் ப்ரீமான் அப்படிங்கிற இந்த ஸ்பீசிஸ் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு தன்னுடைய உடலில் 95% பாகங்களை வந்து டோட்டலாக அந்த யுத்தத்தில் வந்து இழந்து போயிடுறாங்க. இதனால ரொம்ப மோசமான நிலையில் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த இந்த பிசிசிஸ் ப்ரீமான் அப்படிங்கிற இந்த ஸ்பீசிஸை வந்து காப்பாற்றி இழந்து போன உடல் பாகங்களுக்கு பதிலாக மெக்கானிக்கல் பார்ட்ஸை வந்து செட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு சைபார்க் மாதிரி இந்த ஏலியன்ஸை வந்து மாற்றி விட்டுறாங்க. அதாவது கிட்டத்தட்ட இதோட உடம்புல வந்து 95% பாகங்கள் வந்து மெக்கானிக்கல் பார்ட்ஸாக தான் இருக்குது. அதனால தான் இது பார்க்குறக்கு ஒரு ரோபோட் மாதிரி இருக்கோ தவிர இது வந்து உண்மையில் ஒரு ஏலியன் தான். இது ஒரு ரோபோட் கிடையாது, இது வந்து ஒரு ஏலியன் தான். இதோட சொந்த கிரகமான பிசிசிஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே அது வந்து ரிப்ஜாஸோட ஆரிஜின் வீடியோவிலேயே தெளிவாக சொல்லிட்டேன். திரும்ப அதை சொன்னால் நல்லா இருக்காது அப்படி சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கு அதோட ஆரிஜினை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நான் ரிப்ஜாஸோட ஆரிஜின் வீடியோவை கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது தெளிவாகவே புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். சரி வாங்க, இந்த ஏலியனோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் பற்றியும் வீக்னஸ் பற்றியும் ரொம்பவே தெளிவாக பார்த்துடலாம். ஹண்டட் அப்படிங்கிற இந்த எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏலியனுக்கு ரொம்பவே ஷார்ப்பான 4 கால்கள் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இது எந்த அளவுக்கு ஷார்ப்பானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வச்சு வில்கேக்ஸோட ட்ரோன்ஸை இது ரொம்ப அசால்ட்டாகவே ஒரே மிதியில் நசுக்கி தோக்கடிச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. வெடிச்சு செதற வைக்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கால்களை வச்சு இதால் வேகமாக ஓட முடியும். ரொம்ப வேகமாக ஓட முடியாது அப்படின்னாலும் ஓரளவுக்கு மீடியம் ஸ்பீடில் இதால் ஓட முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கூடவே இந்த ஏலியனால் தன்னோட 4 கால்களையும் ரொம்ப வேகமாக ரொட்டேட் பண்ணிக்க முடியும். அப்படி ரொட்டேட் பண்ணுறதன் மூலமாக இதால் நிலத்தில் குழி தோண்டி பூமிக்கு அடியில் கூட ரொம்ப வேகமாக ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே தெளிவாக காட்டியிருப்பாங்க. நமக்கு வந்து பூமிக்கு அடியில் ட்ராவல் பண்ணக்கூடிய ஏலியன் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வர்றது வந்து நம்ம ஆர்மட்ரில்லோ தான். ஆர்மட்ரில்லோவால் ரொம்ப சுலபமாகவே பூமியில் தொலையிட்டு அந்த பூமிக்கு அடியிலேயே ரொம்ப வேகமாக ட்ராவல் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த ஏலியனாலையும் அதே ஸ்பீடாக இதாலையும் ட்ராவல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே தெளிவாக காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏலியனால் பூமிக்கு அடியில் இருந்தே மேலே யார் இருக்கா, எத்தனை பேர் இருக்கா, அவங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத சில வைப்ரேஷன் மூலமாகவே இதால் உணர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தான் எங்கே போகிறோம், எந்த வழியில் போகிறோம் அப்படிங்கிறத கூட இதால் கணிக்க முடியும் அப்படிங்கிறதையும் ரொம்பவே தெளிவாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே எபிசோடில் இந்த ஏலியனோட இடது கையை பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கிராபோட கை மாதிரியே இருக்கும். ரொம்பவே ஷார்ப்பாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த கையில் மட்டும் ஒரு எதிரி மாட்டினா அப்படின்னா அவனை அசால்ட்டாக நசுக்கி 2 துண்டு ஆக்கிரும். அந்த அளவுக்கு இது ரொம்பவே பவர்ஃபுல்லானது அப்படிங்கிற மாதிரி தெளிவாகவே காமிச்சிருப்பாங்க. நீங்கள் அந்த எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா வில்கேக்ஸோட ட்ரோனை அசால்ட்டாக பிடிச்சி நசுக்கியே உடைச்சிருக்கோம். அப்போது இரும்பை கூட பிடிச்சி நசுக்கியே உடைக்கிற அளவுக்கு இதுகிட்ட ஸ்ட்ரென்த் இருக்குது. அந்த கையில் வந்து அந்த அளவுக்கு பவர் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாகவே காமிச்சிட்டாங்க. பத்தாததுக்கு அதே கைக்கு நடுவில் ஒரு டியூப் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டியூப் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த டியூப் வழியாக ஒரு வகையான லிக்விடை கூட இதால் வர வைக்க முடியும் அப்படின்னு சொல்லியும் தெளிவாகவே சொல்லிட்டாங்க. அது எப்படிப்பட்ட லிக்விடு, என்ன லிக்விடு அப்படிங்கிறத பற்றின தெளிவான கன்ஃபர்மேஷன் அவங்க கொடுக்கல அப்படின்னாலும் அந்த லிக்விடை வச்சு இது கோஸ்ட் ஃப்ரீக்கையே ரொம்ப சுலபமாக தோக்கடிச்சிருக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லிக்விட் வந்து கோஸ்ட் ஃப்ரீக் மேலே பட்ட உடனேயே அதுகிட்ட இருக்கக்கூடிய பவர் வந்து வேலை செய்யாமல் போயிருக்கும். அதோட இன்விசிபிலிட்டி பவராக இருக்கட்டும், இன்டாஜிபிலிட்டி பவராக இருக்கட்டும், இந்த ரெண்டுமே அந்த லிக்விட் மேலே பட்டதுக்கப்புறம் டோட்டலாக வேலை செய்யாமல்
அதை ரொம்ப சுலபமாகவே தோக்கடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது. ஸோ இந்த லிக்விடுக்குன்னு தனியாக ஒரு பவர் இருக்குது. ஆனால் அதோட பேர் என்ன, அது எப்படிப்பட்ட தன்மை உள்ளது அப்படிங்கிறத கிரியேட்டர்ஸ் நமக்கு இன்னும் சொல்லலை. ஃபியூச்சரில் சொன்னால் உண்டு, இல்லை சொல்லாமல் விட்டுருவாங்க நினைக்கிறேன். ஏன்னா ஏலியன் ஃபோர்ஸ் ஆம்னிவர்ஸ்லாம் முடிஞ்சு போச்சு, அதுலேயே தெளிவாக சொல்லலை. இதுக்கப்புறம் சொல்லுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. உங்களுக்கு இருந்தால் அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே டியூப் வழியாக இதால் லிக்விடை மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக் அட்டாக்ஸையும் ரொம்பவே பவர்ஃபுல்லான லேசர் பீம்ஸையும் கூட இதால் ஃபயர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த லேசர் பீமை ஃபயர் பண்ணி அந்த இடத்தையே வேற லெவலில் நாசம் பண்ணியிருக்கும். ஸோ பவர்ஃபுல்லான லேசர் பீம்ஸையும் எலக்ட்ரிக் அட்டாக்ஸையும் கூட இதால் ரொம்ப சுலபமாக அதே கையில இருந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரே கையை எந்த அளவுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாருங்களேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏலியனோட உடம்புல ரொம்பவே பவர்ஃபுல்லான ஸ்ட்ராங்கான ஆர்மர் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதனாலேயே இந்த ஏலியனுக்கு டியூரபிலிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்பவே அதிகம். இந்த ஏலியனை நீங்கள் எவ்வளவு தான் அடித்து தோக்கடிக்கான்னு நினச்சா கூட திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளவு சீக்கிரம் இது வீக்கே ஆகியிருக்காது. அதுக்கு காரணம் அந்த ஆர்மர் அதுக்கு அந்த அளவுக்கு ஒரு டியூரபிலிட்டி வந்து கொடுக்குது அப்படிங்கிறது வந்து தெளிவாகவே காமிச்சிட்டாங்க. இவ்வளவு ஏன் பவர்ஃபுல்லான லேசர் பீம் வந்து இது மேலே பட்டிருந்தாலும் அது ரொம்ப அசால்ட்டாக தாங்கி இருக்கும், திரும்ப எழுந்து சண்டையும் போட்டிருக்கும் அப்படி சொல்லி காமிச்சிருப்பாங்க. அதுக்கு காரணம் இதோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த பவர்ஃபுல்லான ஆர்மர் தான். அந்த ஆர்மர் அதுக்கு அதிகமான டியூரபிலிட்டியை கொடுக்குது. கூடவே இந்த ஏலியனால தன்னுடைய தலையை வந்து 360 டிகிரிக்கு திருப்பி சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத ரொம்ப சுலபமாக பார்க்க முடியும் அப்படிங்கிறத வந்து தெளிவாகவே காமிச்சிருக்காங்க. எதிரி பின்னாடி இருந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணால் கூட இதால் ரொம்ப சுலபமாக எதிரி பின்னாடி தான் வரான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவனுடைய அட்டாக்ஸ் வந்து டாஜ் பண்ணிக்க முடியும், தப்பிச்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாகவே காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எதிரி வந்து அட்டாக் பண்ண வந்தான் அப்படின்னா அந்த அட்டாக்கையே தனக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறதுக்கும் இந்த 360 டிகிரி வியூ வந்து அதுக்கு ரொம்ப உதவியாக இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால் தெளிவாகவே பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏலியனுக்கு ஸ்ட்ரென்த்தும் ரொம்பவே அதிகம். நம்ம கோஸ்ட் ஃப்ரீக்கு வந்து வெறும் ஒரே ஒரு குத்தில் பறக்க வர்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. நம்ம டைமண்ட் ஹெட்டை போட்டு புரட்டு எடுத்திருக்கோம். ஸோ இந்த ஏலியனுக்கு வந்து அதிகமான ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுகிட்ட ஸ்ட்ரென்த்தும் அதிகமாக இருக்குது, டியூரபிலிட்டியும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஏலியனை மட்டும் நம்ம பென்டெனிசன் யூஸ் பண்ணாரு அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு ஸ்ட்ரென்த்து, டியூரபிலிட்டி இது ரெண்டு இருந்தாலே போதும், அந்த ஏலியனோட பவர் வந்து ரொம்பவே அதிகமாகும் அப்படிங்கிறதான் உண்மை. ஸோ இந்த ஏலியனுக்கு ரெண்டுமே இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு வேளை ஏதாவது ஒரு இடத்துலையாவது பென்டெனிசன் இந்த ஏலியனை டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற மாதிரி காட்டி இருக்கலாம். ஆனால் அது காட்டல அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம் தான். வரக்கூடிய சீரிஸில் காட்டினாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம பென்டெனிசன் வந்து இந்த ஏலியனை டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற மாதிரி ஒரு இடத்துல காட்டினா கூட போதும், ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சரி, அப்படியே இந்த ஏலியனோட வீக்னஸ் பக்கமாக வந்தோம் அப்படின்னா இதால் பவர்ஃபுல்லான பிளாஸ்ட்டை வந்து தாங்கிக்க முடியாது. என்னதான் இதுக்கு அதிகமான டியூரபிலிட்டி இருந்தாலும் கூட அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது அப்படிங்கிறதான் உண்மை. அந்த லிமிட்டை தாண்டி ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் இதுக்கு பக்கத்தில் வெடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது வீக் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த எக்ஸ்ப்ளோசிவ் வந்து அதை சாகடிக்காது. கொஞ்ச நேரத்துலேயே அது திரும்ப எழுந்து நடக்க ஆரம்பிச்சிடும், சண்டை போடவும் ஆரம்பிச்சிடும். அந்த எக்ஸ்ப்ளோசிவ் வந்து அது கொஞ்சம் வீக்காக்குமோ தவிர அதை சாகடிக்காது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இந்த ஏலியனோட இன்னொரு மிக முக்கியமான வீக்னஸ் அப்படின்னா அது நாக் அவுட் கேஸ் தான். இந்த கேஸை பயன்படுத்தி தான் நம்ம டெட்ராஸ் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா கிராபை ரொம்ப சுலபமாகவே தோக்கடிச்சிருப்பாரு. வெறும் ஒரே செகண்ட் தான், இதை சுவாசிச்ச அடுத்த செகண்டே கிராப் வந்து பயங்கரமாக வீக் ஆகி மயக்கம் போட்டுலாம் விழுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இதுவும் கிராபுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வீக்னஸ். நம்ம கட்ராட்லாம் நினச்சிச்சு அப்படின்னா ரொம்ப சுலபமாகவே நம்ம கிராபை வந்து தோக்கடிச்சிடும். அந்த அளவுக்கு நம்ம நாக் அவுட் கேஸ் வந்து இதுக்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் அப்படிங்கிறத தெளிவாகவே காட்டிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏலியனுக்கு இன்னொரு மிக முக்கியமான வீக்னஸும் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட உடம்புல நிறைய பாகங்கள் மெக்கானிக்கல் பார்ட்ஸாக இருக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஸோ அதோட உடம்புல நிறைய ஒயர்ஸ் அண்ட் கனெக்ஷன் இருக்கிற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. அதுவே இதுக்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் தான். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பென்டெனிசன் வந்து கிரே மேட்டராக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிருப்பார். அவர் உடனடியாக நம்ம கிராப் மேலே ஏறி அவருக்கு உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒயர்ஸை வந்து பிச்சு எரிஞ்சிருப்பார். உடனடியாக கிராப் வந்து பயங்கரமாக வீக் ஆகி கீழே விழுந்திருக்கும். அசைய கூட முடியாத அளவுக்கு அது வந்து தப்பிச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே சின்ன ஒரு ஏலியன், நம்ம கிரே மேட்டர் வந்து ரொம்பவே சின்ன ஒரு ஏலியன், அதுவே நம்ம கிராபை அசால்ட்டாக தோக்கடிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளால் ரொம்ப சுலபமாகவே அதோடைய ஒயர்ஸை பிச்சு எடுக்கிறது மூலமாக அதோட கனெக்ஷனை கட் பண்ணுறது மூலமாக அதை தோக்கடிக்க முடியும் அப்படிங்கிறத தெளிவாகவே காமிச்சிட்டாங்க. ஸோ இதுவும் நம்ம கிராபுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது. நம்ம ப்ரிசிஷன் ப்ரீமானுக்கு வந்து அந்த ஒயர்ஸே அதுக்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸாகவும் அமைஞ்சிருக்கு. அது அதுக்கு பவரும் அதே நேரத்தில் அதான் அதுக்கு வீக்னஸாகவும் அமைஞ்சிருக்கு. அவ்வளவுதாங்க இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னும் நிறையா பென்டென் வீடியோஸை உருவாக்குறதுக்கு அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவாக இருக்கும் அப்படிங்கிறதான் உண்மை. உங்களால் முடிஞ்ச ஒரு உதவி லைக் பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. கூடவே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி, நம்ம சேனலே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லை அடிச்சு விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்து உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது பென்டெனிஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க. அது எங்கள்
நம்மளுடைய சேனலுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். டாட்டா பை பாய் சி யூ.